குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நமக்குள்ளே அப்படியே புகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நவீன நாடகம் வந்து ஒரு சமூக நாடகம் போல இல்லை, ஒரு பெரிய விஷயங்களை சொல்லுது. அது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எளிமைப்படுத்தினா இன்னும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சதீஷ் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனால் இந்த நாடகம் அப்படி இல்லை. இந்த நாடகம் வந்து எளிமையாக புரிஞ்சுது, எல்லாத்துக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கும். அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய அவங்களை சிந்தனைகளை தட்டி விட்டு அவங்களை சிந்தனைகளை நிறைய விஷயங்கள் அவங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு அற்புதமான இது கதையமைப்பு. நாடகம் போட்டுக்கீங்கன்னா என்ன ஸ்க்ரீனில் தானே போட்டு காமிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் இங்கே ரியலாக நடிக்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு நம்மளும் இவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னதான் நம்ம பிக்சரில் வீடியோவாக நம்ம பார்த்தாலுமே நிஜமாக மனிதர்களை பார்க்குறப்ப தான் உணர்வுகள் பரிமாறப்படும். கண்ணில் பார்க்கறத விட அதை நேரடியாக நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை பார்க்குறப்ப நிஜமாகவே நடித்த எல்லாத்தோட எமோஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த உணர்வுபூர்வமாக அந்த கதை களம், அந்த கதை கருத்தை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நீங்கள் எடுத்திருக்க இந்த ஒரு முயற்சி வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்கது. நல்ல தெளிவாக ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க. மேடம் சரி, தம்பியோடைய கேரக்டர் பயங்கரம், அப்பா வந்து எக்ஸலண்ட், உண்மையிலுமே வாழ்த்துக்கள். அதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருந்தாங்கிறது நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. சங்கர்தாஸ் சுவாமிகளையும் இந்த சமயம் வந்து நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே ட்ராமா பண்ணிட்டு இருந்தோம், அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ இருந்த கதைக்களம் எப்படி இருந்திருக்கும், அப்போ இருந்து அதுக்குண்டான முக்கியத்துவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நினைக்கிறப்ப இந்த ஒரு நாள் நம்ம எல்லாத்தையுமே நினச்சி பார்க்க வேண்டியது. ஒரு கேரக்டரோ 2 கேரக்டரோங்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளே பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் இருந்த ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். இந்த ப்ளே வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பள்ளிக்கல்வி எப்படி இருக்கணும், பள்ளிக்கல்வி நமக்கு வந்து ஒரு யதார்த்த கல்வி கொடுக்கணுமா அல்லது பள்ளிக்கல்வி இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நாடகம் பேசு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை வந்து ஒரு ப்ளே பார்க்கறது. அண்ட் வேர்ல்டு தேட்டர் எனக்கு இதை பார்த்தது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அது பிடிச்சிடா ஆரம்பமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தம்பி கேரக்டர், ஐ மீன் ஆத்மா கேரக்டர் பண்ண தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக தம்பி வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யதார்த்தமான நடிப்பாக இருந்தது. சிகை அலங்காரமாகட்டும், உடை அலங்காரமாகட்டும், அந்த பின்புற மற்ற எல்லாமே ஆகட்டும், இந்த புத்தகங்கள் அடுக்கி வைப்பது முதற்கொண்டு எல்லாமே யதார்த்தத்தை பறைசாற்றுவதாகத்தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதையுமே கமர்ஷியலாக கொண்டு போகாமல் மக்கள் இது பண்ணால் வந்து பார்ப்பாங்க, காமெடி பண்ணால் பார்ப்பாங்க அப்படின்னு எதுவும் கமர்ஷியலாக புஷ் பண்ணாமல் யதார்த்தமாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ கலைத்திருவிழெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா அந்த குழந்தைங்க நிறைய கூச்ச சுபாவத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி நாடகங்களை வந்து பார்க்கும் பொழுது மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் எடுத்து உள்வாங்கிப்பாங்க. உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த நாடகம். இன்னைக்கு ஒரு நல்ல நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நாடகப்பட்டைக்கும் சதீஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல நீங்கள்லாம் பெரிய ஸ்டார் ஆகும் பொழுது ஏன் ஸ்டார் ஆகணும் அந்த களம் தான். தம்பி நாடகம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு, என் ஃபேமிலிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மிக அற்புதமான ஒரு நாடகம். ஒரு இலக்கிய வாசகனுக்கு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உச்சகட்ட ஆசை என்னன்னா அந்த இலக்கிய வாசகத்தை பெரும்பாலும் அதை அனுபவிக்கணும், அதிகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இந்த நவீன நாடகம் இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சுப்பா, எந்த விதத்தில் எல்லாத்தோட நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த நாடகம் தமிழ் நாடகம் வந்து நைஸ், ஒரு கனெக்ஷனோட ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து இதில் ரோல் பண்ணியிருக்க அப்பா கேரக்டராகட்டும், தம்பி கேரக்டர், அம்மா கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நாடக கலையை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு அற்புதமான தளமாக இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான டீம். இந்த டீம் வந்து நல்லா உணர்ந்து இந்த நாடகத்தோட ஒன்றி அருமையாக பண்ணுறீங்க. இந்த நாடக தினத்தில் உங்களை வாழ்த்துறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல அற்புதமான கருத்துக்கள், சொல்ல முடியாத ரொம்ப கஷ்டமான ரொம்ப கடினமான பல கருத்துக்கள் கூட இந்த நாடகங்கள் மூலயமா மக்கள் மத்தியில் ரொம்ப எளிமையாக புரிகிற இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுது. இந்த ஒரு அற்புதமான ஒரு கலை உயிர்ப்போடு இருக்கணும், எல்லாருக்கும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த நாடக தினத்தினுடைய வாழ்த்துக்கள் பொதுமக்களுக்கும் இன்னும் இந்த கலையை உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய இந்த உலகம் சுற்றி இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கும் இந்த நாள் வாழ்த்துக்களை நான் பேசுகிறேன்.